தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஜாபுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸே கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட்டும் பண்ணுறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் 14 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 27,000 ரூபாய் வரைக்கும் பர் மந்த்துக்கு மேக்ஸிமம் சேலரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க, 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்கன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லா கேட்டகரியை சேர்ந்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக ஃப்ரீயாகவே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம் கிடையாது, உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜூன் 13ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஹெச்எஸ் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. வேரியஸ் குவாலிஃபிகேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான நிறைய விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான், ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் விட்டுருங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் மென்ஷன் பண்ணிடுங்க. இங்கே விண்ணப்பதாரரோட பெயர், அவரோட தந்தை, அவரோட பிறந்த தேதி, வயது, அவங்களுடைய கல்வி தகுதி, மேக்ஸிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன வச்சுருக்கீங்களோ அதை இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. அடுத்து கரண்ட் ரெசிடென்டல் அட்ரஸ், தற்போதைய வீட்டு முகவரி, பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. அதேமாதிரி நிரந்தர முகவரியும் பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இது எல்லாமே ஆக்டிவான வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர், பிளேஸு, டேட் இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வைக்கணும். டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் இருக்கணும். அதேமாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் மார்க்ஸ் அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். நெசசரி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, அதேமாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, ரெசிடென்சி ப்ரூஃப், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ அல்லது ஓட்டர் ஐடி அல்லது பஞ்சாயத்து அல்லது முனிசிபாலிட்டி அல்லது கார்பரேஷனில் கொடுத்த டேக்ஸ் ரெசிப்ட்டு அல்லது ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃபை ரெசிடென்சி ப்ரூஃப்காக நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அதோட கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக நீங்கள் படித்த ஸ்கூல்லேருந்து அல்லது காலேஜ்லேருந்து அல்லது இன்ஸ்டியூஷன்லேருந்து அங்கே ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். நியூவாக ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும், ஓகேங்களா. மொத்தம் 2 கேரக்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரி இருந்தால் அதுக்கான ப்ரூஃபு, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான ப்ரூஃபு, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, வேறு ஏதாவது ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் சிக்னிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், சேர்மன் லட்சுமணன் தெரு, நகராட்சி அலுவலகம் அருகில், திருப்பத்தூர் மாவட்டம் 635601 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க உங்களுக்கு ஜூன் 13ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஎன்எம் அல்லது யூஹெச்என் அப்படின்னு சொல்லி ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. 17,500 ரூபாய் சேலரி இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட 2 இயர் ஏஎன்எம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், 11,000 ரூபாய் சேலரி, ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. 8th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். அடுத்து லேப் டெக்னீஷியனில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 17,000 ரூபாய் சேலரி இருக்கும். டிப்ளமோவில் மெடிக்கல் லேபரேட்டரி டிஎம்எல்டி கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அடுத்து ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 23,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ ஆக்குபேஷனல் தெரப்பியில் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் தமிழ் வந்து இருக்கணும்னு தமிழ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி குவாலிஃபிகேஷன் வந்து அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருக்கணும். 40 வயதுக்குள்ளே இருக்கணும். 23,000 ரூபாய் சேலரி அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி. இந்த போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 17,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோவோ அல்லது பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருக்கணும். அதாவது டிஎட்டு பிஎட்டு எம்எட்டில் ஸ்பெஷல் எஜுகேஷன் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஃபஸ்ட் லெவல் ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா பிஎட் எம்எட்டில் வந்து ஸ்பெஷலைசேஷன் பார்த்திங்கன்னா இன்டெலெக்சுவல் அண்ட் டெவலப்மெண்ட் டிசபிலிட்டிஸ் ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்கும். செகண்ட் ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு விஷுவல் இம்பேர்மெண்ட்டு ஹியரிங் இம்பேர்மெண்ட் இது ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் செகண்ட் ப்ரையாரிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் லெவல் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சவங்களுக்கு ஓகேங்களா. 17,000 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து சைக்காலஜிஸ்ட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 27,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரியில் சைல்டு அல்லது அடோல்சன்ட் சைக்காலஜிஸ்ட் இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும். அல்லது சைல்டு சைக்காலஜிஸ்ட்டாக இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். 40 வயதுக்குள்ளே இருக்கணும். 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 19,000 ரூபாய் சேலரி இருக்கும். பிகாமில் கிராஜுவேஷன் அல்லது பிஏ பிசிஎஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதோட உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கணும், டேலி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்பென்சர் சித்தா. இந்த போஸ்ட்டுக்கு 18,000 ரூபாய் சேலரி இருக்கும். டிஃபார்ம் அல்லது இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடித்தவங்க எலிஜிபிள். அடுத்து மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 17,500 ரூபாய் சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் பயாலஜி அல்லது பாட்னி அண்ட் சுவாலஜி எடுத்து படிச்சிருக்கணும். 10th வரைக்கும் தமிழ் ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருக்கணும். அது இல்லாமல் 2 இயர்ஸ் கோர்ஸ் அவங்க சொல்லியிருக்க மாதிரி மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. அடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் 2 வேக்கன்சிஸ். 21,000 ரூபாய் சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு டிப்ளமோவில் ஜிஎன்எம்மோ அல்லது பிஎஸ்சியில் நர்சிங்கோ முடிச்சிருந்தால் எலிஜிபிள். 50 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அடுத்து ஃபிஷியாட்ரிக் நர்ஸில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 21,000 ரூபாய் சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு நர்சிங் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இங்கே கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா. இது டீட்டெயில்டாக 1 டைம் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் 27,000 ரூபாய் சேலரி இருக்கும். மாஸ்டர் டிகிரியில் சைக்காலஜி அல்லது எம்ஃபில்லில் கிளினிக்கல் சைக்காலஜி அல்லது எம்ஏ அல்லது எம்எஸ்சியில் சைக்காலஜி அதோட 6 months ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்குது அப்படின்னா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 27,000 சேலரி இருக்கும். அடுத்து ஸ்டாஃப் நர்ஸில் 1 வேக்கன்சிஸ். 21,000 ரூபாய் சேலரி. இந்த போஸ்ட்டுக்கு டிப்ளமோவில் ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சியில் நர்சிங் முடித்தவங்க எலிஜிபிள். 50 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஏஎன்எம்மில் 10 வேக்கன்சிஸ் இருக்குது. 14,000 ரூபாய் பர் மந்த்துக்கே உங்களுக்கு சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து ஏஎன்எம் கோர்ஸோ அல்லது அவங்க சொல்லியிருக்க மாதிரி கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் டிசிப்ளினில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாமே கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவும் இல்லை. டைரெக்டாக இன்டர்வியூ தான் வச்சு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இங்கேயுமே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறோம், எப்போவுமே பர்மனெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணுறப்ப சுய விருப்ப ஒப்புதல் கடிதமும் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்டர்வியூக்கு போகிறப்ப நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.